நீங்கள் முதலில் உண்ணும் உணவு இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் உடலுக்கு உற்சாகம் சேர்க்கவும் மேலும் படுக்கை அறை நம்பிக்கையையும் உயர்த்தவும் உதவும் திறவுகோலாக இருக்கலாம் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? குறிப்பாக 60 வயதை தாண்டியவர்களுக்கு இது மிகவும் முக்கியம். இது சற்று வியப்பாக தோன்றலாம், ஆனால் உண்மை என்னவென்றால் பல முதியவர்கள் அறியாமலேயே காலை உணவை தவறாக தேர்வு செய்து கால்கள் கீழ்முதுகு மற்றும் முக்கிய உறுப்புகளுக்கான இரத்த ஓட்டத்தையே தடை செய்கிறார்கள். சமீபமாக நீங்கள் உடல் பலவீனம், விரைவில் சோர்வு அல்லது கீழ்ப்பகுதியில் உற்சாக குறைவு உணர்ந்தால் அதற்கு காரணம் வயது அல்ல, நீங்கள் தினமும் தேர்வு செய்கிற காலை உணவாக இருக்கலாம். என் பெயர் டாக்டர் சோ ஜேன். நான் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வரும் சிறுநீரக மற்றும் சிறுநீரியல் நிபுணர். மருந்துகளின் மீது சார்ந்திருக்காமல், வெட்கம் இல்லாமல் ஆண்கள் தங்கள் உற்சாகம், வலிமை, நம்பிக்கை ஆகியவற்றை மீண்டும் பெற உதவுவது என் பணியாகும். என் அனுபவத்தில் 60 வயதிற்கு பின் உயிர் சக்தி மற்றும் செயல்திறன் குறித்த பிரச்சினைகள் டெஸ்டோஸ்டிரோன் அல்லது மருந்துச் சீட்டுகள் மட்டுமல்ல, முக்கியம் இரத்த ஓட்டம். அதைவிட முக்கியம் நீங்கள் உங்கள் நாளை எப்படி தொடங்குகிறீர்கள் என்பதே. இந்த காணொளியில் காலை நேரத்தில் எளிதாக உண்ணக்கூடிய இயற்கையான 5 உணவுகளைப் பற்றி பகிர்கிறேன். இவை விஞ்ஞான ரீதியாக இரத்த ஓட்டத்தை மிக அவசியமான பகுதிகளுக்கு மேம்படுத்த உதவுவதாக நிரூபிக்கப்பட்டவை. இவை அரிதானவையோ விலையுயர்ந்தவையோ அல்ல. அன்றாடம் கிடைக்கும் சாதாரண பொருட்களே. சரியான முறையில் உண்டால் இரத்த நாளங்களை சீர் செய்து தசைகளை வலுப்படுத்தி கீழ்ப்பகுதி நரம்புகளின் நலனையும் மேம்படுத்தும். இதன் பலனாக காலை நேரத்தில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும், நடப்பது இலகுவாகும், மேலும் படுக்கையறை செயல்திறனும் மேம்படும். காணொளியின் இறுதி வரை நீங்கள் என்னுடன் இருந்தால் ஒரு வாரத்திற்குள் கண்கூடாக மாற்றத்தை தர உதவிய ஒரு சிறப்பு உணவுக் கலவையையும் பகிர உள்ளேன். ஆனால் அதற்கு முன் நீங்கள் உண்மையாகவே நல்ல இரத்த ஓட்டம், சுயமாகச் செயல்படும் உடல், முழு நம்பிக்கை ஆகியவற்றை விரும்பினால் இந்த சேனலை பின்தொடரவும் அறிவிப்புகளை இயக்கவும். இங்கே வயது முதிர்ந்த ஆண்கள் ஆரோக்கியமாகவும் செயல்படவும் உதவும் எளிய பயனுள்ள வழிமுறைகளை நான் பகிர்ந்து வருகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் கருத்துப் பகுதியில் 1 என்று எழுதுங்கள், இல்லையெனில் 0 என்று எழுதுங்கள். உங்கள் ஒவ்வொரு கருத்தையும் நான் படிக்கிறேன். உங்கள் கருத்துக்கள் எனக்கு மேலும் பயனுள்ள காணொளிகளை உருவாக்க உதவுகின்றன. இப்போது உங்கள் வீட்டிலேயே இருக்கும் மிகவும் எளிய மற்றும் மலிவான ஒரு உணவிலிருந்து தொடங்குவோம். 1. முழு முட்டை. காலை உற்சாகத்தின் சிறு சக்தி. பலர் முட்டையை இலகுவாக எடுத்துக்கொள்கிறார்கள். முட்டை மட்டும் சாப்பிட்டால் என்ன பலன் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் உண்மை, முட்டை முழுவதும், குறிப்பாக மஞ்சளுடன் சேர்ந்து இயற்கை தரும் மிகச் சிறந்த சத்துக்களுள் ஒன்றாகும். 60 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு முழு முட்டை இரத்த ஓட்டத்தையும் இடுப்பு பகுதி, தொடையிடை, கீழ்முதுகு ஆகிய பகுதிகளில் உள்ள நரம்பு தெவிட்டத்தையும் மீட்டெடுக்க உதவும். என்னிடம் வரும் பலர் உறுதித்தன்மை குறைவாக இருப்பது, தொடை இடைச்சுற்று சளர்வு, கீழ்முதுகு இறுக்கம் போன்ற குறைகளைச் சொல்கிறார்கள். விசாரித்தால் பலர் காலை உணவே உண்ணாமல் அல்லது இனிப்பு காஃபி, வெற்று ரொட்டி போன்ற சத்தில்லாதவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் எழுந்து 1 மணி நேரத்திற்குள் முழு முட்டை உண்டால் உங்கள் உடலுக்கு வைட்டமின் டி, கோலின், B12, லியூஷின் போன்ற முக்கிய சத்துகள் கிடைக்கின்றன. இவை மூளைக்கே அல்ல, இடுப்பு தசைகளை வலுப்படுத்தவும் உதவுகின்றன. இந்த தசைகளே உறுதியை நிலைநிறுத்தவும், சிறுநீர் கட்டுப்பாட்டிற்கும், நின்று நடப்பதற்கும், படிக்கட்டுகள் ஏற இறங்கவும் உடலை சமநிலைப்படுத்துகின்றன. ஆகவே இவை ஆரோக்கியமாக இருந்தால் அது உங்கள் அன்றாட வாழ்க்கை தரத்தையே உயர்த்தும். என் நோயாளிகளில் ஒருவரான மார்கோ, வயது 69, காலை புத்துணர்ச்சி இல்லாமல் 1 வருடம் கடந்துவிட்டதாக கூறினார். நான் அவரிடம் காலை 2 வேக வைத்த முட்டைகளை உணவாகத் தொடங்கச் சொன்னேன். 1 மாதம் கழித்து அவர் சிரித்தபடி வந்து, மருத்துவரே, ஏதோ மீண்டும் உயிர் வந்தது போல இருக்கிறது, இப்போது படுக்கையிலிருந்து எழுவதற்கு கைகளை தள்ளத் தேவையில்லை என்றார். உங்கள் உடலுக்கு அது தேவைப்படுவது கொடுத்தால் அது உங்களை நன்றி கூறும். விலையுயர்ந்த துணை உணவுகள், புரதக் குடிநீர்கள் தேவையில்லை. 2 முழு முட்டைகள் போதும். உங்கள் உடல், இரத்த ஓட்டம், நம்பிக்கை அனைத்தும் நன்றி கூறும். 2 ஓட்ஸ் மற்றும் சியா விதை. இரத்த நாளங்களை சுத்தம் செய்யும் ஜோடி இப்போது
வேறொரு கோணத்தில் செயல்படும் காலை உணவை பார்ப்போம். இரத்த நாளங்கள். ஓட்ஸில் பீட்டா குளுகான் எனப்படும் சிறப்பு நார் உள்ளது. இது கொழுப்புச் சத்தை குறைப்பதோடு மட்டுமல்ல, இரத்த நாளங்களின் உள்பகுதியை சுத்தப்படுத்த உதவுகிறது. இதனால் ஆக்சிஜன் நிறைந்த இரத்தம் கால்கள், இடுப்பு, முக்கிய உறுப்புகள் ஆகியவற்றிற்கு எளிதாகச் செல்கிறது. ஆனால் ரகசியம் ஓட்ஸில் மட்டுமில்லை. அதில் சியா விதையைச் சேர்த்தால் மக்னீசியம், பொட்டாசியம், ஒமேகா 3 போன்ற சத்துகள் கிடைக்கும். இவை இரத்த நாளங்களை தளரச் செய்து அழற்சியை தணிக்கின்றன. இந்தச் சேர்க்கை நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை உயர்த்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி நரம்புகளின் செயல்பாட்டை சீராக்கும். இதனால் முக்கிய பகுதிகளில் உணர்வு அதிகரிக்கும், சக்தி நீடிக்கும், நம்பிக்கை உயரும். என் நோயாளிகளில் ஒருவரான சாம்ரின் வயது 72 தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேற்றமில்லை என்று மனமுடைந்திருந்தார். நான் அவரிடம் இனிப்பு தானியங்களை நிறுத்தி சூடான ஓட்ஸில் சியா விதை, சிறிது இலவங்கப்பட்டை தூள், உறைந்த நீலப்பழம் சேர்த்து சாப்பிடச் சொன்னேன். 2 வாரங்களில் அவரது கைகள் இனி குளிர்வதில்லை என்றார். 4 வாரங்களில் மருத்துவர் ஜேன், இப்போது நான் காலையிலேயே எழுந்து மகிழ்கிறேன் என்றார். இந்த எளிய காலை உணவு வயிறு நிரப்புவதற்காக மட்டுமல்ல, இரத்த ஓட்டத்தை திறந்து நிலையான உற்சாகத்தை அளித்து எளிதில் செரிமானமாக உதவுகிறது. இது வயது முதிர்ந்தவர்களுக்கு மிகவும் ஏற்றது. தினமும் காலை ஒரு கிண்ணம் ஓட்ஸ் உண்டால் பெரிய மாற்றம் ஏற்படும். இன்னும் வேகமான பலனை மருந்தின் விளைவு போல் ஆனால் பக்க விளைவுகளின்றி பெற விரும்பினால் அடுத்த பழம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். தர்பூசணி. இயற்கையான நைட்ரிக் ஆக்சைடு ஊக்கி வெயில் காலச் சிற்றுண்டி என்று நாம் நினைக்கும் தர்பூசணியில் ஒரு முக்கிய ரகசியம் உள்ளது. அதன் சிவப்பு பகுதியில் எல் ஷிட்ருலின் எனப்படும் இயற்கைச் சேர்மம் உள்ளது. அது உடலில் எல் அர்ஜினின் ஆக மாறி நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை அதிகரிக்கிறது. இதையே சில மருந்துகள் இலக்காகக் கொண்டுள்ளன. ஆனால் இது வேதிப்பொருள் அல்ல, பசுமையான பழம். பலனும் விரைவாகத் தெரியும். சிறந்த பலனுக்கு காலை வெறும் வயிற்றில் அல்லது முக்கிய காலை உணவுக்கு முன் தர்பூசணியை உண்ணுங்கள். அதன் வெள்ளைப் பகுதியை தள்ளிவிடாதீர்கள். அங்குதான் சிட்ருலின் அதிகம் உள்ளது. மெல்லிய துண்டுகளாக நறுக்கி நேரடியாக மென்று சாப்பிடலாம், அல்லது காலை பானத்தில் கலந்து கொள்ளலாம். என் நோயாளிகளில் பலர் சில நாட்களிலேயே மாற்றத்தை உணர்ந்துள்ளனர். 66 வயதுடைய பில் என்ற நோயாளர் நகைச்சுவையாக, மருத்துவரே, கீழ்ப்பகுதியில் மீண்டும் உயிர் வந்தது போல இருக்கிறது என்றார். இது வெறும் உணர்வு அல்ல. உடல் சிறு இரத்த நாளங்களைத் திறந்து முக்கிய பகுதிகளுக்கான இரத்த ஓட்டத்தை மேம்படுத்திக் கொண்டிருந்தது. இப்போது உங்களிடம் தசைகளை சீர் செய்ய முட்டை உள்ளது. இரத்த நாளங்களைச் சுத்தப்படுத்த ஓட்ஸ் உள்ளது. இரத்த ஓட்டப்பாதைகளைத் திறக்க தர்பூசணி உள்ளது. ஆனால் காலை நேரத்தில் இரத்த ஓட்டத்தை நிலைநிறுத்தி தசைகளைச் செயல்பாட்டில் வைத்திருக்க உதவும் இன்னொரு சூடான உணவும் உள்ளது. குறிப்பாக காலை எழுந்ததும் மயக்கம், கால்களில் முளைப்பு போன்ற உணர்வு இருப்பவர்களுக்கு இது பயனுள்ளது. 4 ஆவியில் வேக வைத்த சர்க்கரை வள்ளிக் கிழங்கு மற்றும் செல்டிக் கடல் உப்பு. இது பலரையும் ஆச்சரியப்படுத்தும். சூடான ஆவியில் வேக வைத்த சர்க்கரை வள்ளிக் கிழங்குடன் சிறிதளவு இயற்கை கடல் உப்பைச் சேர்த்தால் பல நன்மைகள் கிடைக்கும். இது சாதாரண வெள்ளை மேசை உப்பு அல்ல, கனிமச் சத்துகள் நிறைந்த கடல் உப்பு. இரத்த நாளங்களுக்கும் நரம்புகளுக்கும் உதவும் பல நுண் தாதுக்கள் இதில் உள்ளன. ஏன் சர்க்கரை வள்ளி? இதில் தூய சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்துள்ளன. இவை இரத்த சர்க்கரையை திடீரென உயர்த்தாமல் தசைகளுக்கு தேவையான கிளைகஜன் எனும் சக்தியை அளிக்கின்றன. கடல் உப்புடன் சேர்க்கையில் உடலின் மினரசஸ் சமநிலையை தக்க வைத்து நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தி நரம்பு சிக்னல்களை நிலைநிறுத்த உதவுகிறது. காலை எழுந்ததும் உடல் இறுக்கம், கால்களில் மயக்கம், நின்றபோது நிலையின்மை போன்றவை உள்ளவர்களுக்கு இது மிகுந்த பயன் தரும். 71 வயதுடைய தோமஸ் என்னிடம் வந்து காலைதோறும் கால்கள் மற்றும் தொடைப்பகுதி வலி, இறுக்கம் என்று கூறினார். மருந்தும் மசாஜும் பலன் தரவில்லை. நான் அவரிடம் வழக்கமான காலை உணவுக்கு முன் அரை சர்க்கரை வள்ளிக் கிழங்கு, ஒரு கோப்பை வெந்நீர், அதில் சிறிதளவு கடலுப்பு சேர்த்து எடுத்துக்கொள்ளச் சொன்னேன்.
3 நாட்களிலேயே அவர் அழைத்து, மருத்துவரே, இப்போது படுக்கையிலிருந்து எழும்போது அருகிலுள்ள மேசையை பிடிக்க வேண்டியதில்லை என்றார். உடலுக்குத் தேவையான இயற்கை சக்தியை அளித்தால் இத்தகைய மாற்றம் நிகழ்கிறது. இரத்த சர்க்கரை ஏற்ற இரக்கமில்லை, கஃபீன் தாக்கமில்லை. இயற்கையான உற்சாகம் மட்டுமே. இரத்த ஓட்டம், நரம்புகள், தசைகள் அனைத்தும் நன்றாக செயல்பட உதவும். காலை நேரத்தில் தன்னம்பிக்கையுடன் நடக்க விரும்பினால் இந்த எளிய சேர்க்கையை அலட்சியம் செய்யாதீர்கள். இப்போது என்ன செய்ய வேண்டும்? உண்மையாகச் சொன்னால், ஆரோக்கியமான உணவு என்ன என்பதை அறிந்து கொண்டாலும் அதை நடைமுறைப்படுத்தாவிட்டால் பயனில்லை. இப்போது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த, நரம்புகளை வலுப்படுத்த, தசை செயல்பாட்டை சீர் செய்ய உதவும் 5 இயற்கை உணவுகளை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அடுத்தபடி என்ன? நாளை காலை முதலே தொடங்குங்கள். அடுத்த வாரம் அல்ல, பின்னர் அல்ல. எழுந்ததும் சரியான உணவை உட்கொள்ளுங்கள். இது வயிறு நிரப்புவதற்காக மட்டுமல்ல, இரத்த ஓட்டத்தை ஆதரிக்க, தசைகளை வலுப்படுத்த, வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் உற்சாகம் அளிக்க நீங்கள் உண்கிறீர்கள். சமநிலை, மனநிலை, கூடுதல் நம்பிக்கை மற்றும் தம்பதிய உறவும். 5இல் ஒன்றை மட்டும் முதலில் தேர்வு செய்யுங்கள். 2 வேக வைத்த முட்டையா? சரி. சூடான ஓட்ஸ், சியா விதை, இலவங்கப்பட்டை சேர்த்ததா? அதுவும் சரி. சிரமம் எதுவும் வேண்டாம். முக்கியம் தொடங்குவது. ஏனெனில் விழித்தபின் முதல் 1 மணி நேரம் பொன்னான நேரம். இந்த நேரத்தில் இரத்த நாளங்கள் சத்துக்களை ஏற்கத் தயாராக இருக்கும். நரம்புகள் பதிலளிக்கத் தயாராக இருக்கும். தசைகள் சக்திக்காக காத்திருக்கும். இந்த நேரத்தில் உடலுக்குத் தேவையானதை வழங்கினால் நாள் முழுவதும் சீரான இரத்த ஓட்டம், நிலையான உற்சாகம், மேம்பட்ட உடல் செயல்பாடு ஆகியவற்றை நீங்கள் ஏற்படுத்தி விடுகிறீர்கள். ஆனால் பலர் காலை உணவைத் தவிர்க்கிறார்கள் அல்லது இனிப்பான ரொட்டி, உடனடி காஃபி போன்றவற்றை மட்டும் எடுத்துக்கொள்கிறார்கள். பிறகு ஏன் கால்கள் கனமாக இருக்கிறது, உடல் சீக்கிரம் சோர்கிறது, நம்பிக்கை குறைகிறது என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். கூடுதல் மாத்திரைகள் தேவையில்லை. நல்ல பழக்கமே தேவை. அது உங்கள் கைப்பிடியிலுள்ள முள் கரண்டியிலிருந்து தொடங்குகிறது. டாக்டர் ஜேன், நான் ஏற்கனவே மிகவும் வயதானவன், இன்னும் மாற்றம் சாத்தியமா என்று நீங்கள் கேட்கலாம். என் பதில் தெளிவு, இன்னும் தாமதமாகவில்லை. 60, 70, 80 வயதுடைய பலருடன் நான் பணியாற்றியுள்ளேன். அவர்கள் கூட எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தவர்கள். ஆனால் காலை உணவைச் சீர் செய்ததும் உடல் மெதுவாக மீண்டும் உயிர் பெற்றது. 75 வயதுடைய ஆல்பர்ட் என்ற நோயாளர் தினமும் காலை முட்டையும் தர்பூஷணியும் உண்ணத் தொடங்கினார். 10 நாட்களிலேயே சிரித்தபடி அழைத்து, स्टॉप स्क्रोलिंग। आपने मेरी स्टॉक मार्केट की एड को देखा, आप हमारी वेबसाइट पर भी गए, फिर भी आपने ट्रेंड रिवर्सल मास्टर क्लास படி அழைத்து, மருத்துவரே, இந்த உணர்வை நான் மறந்துவிட்டேன். நன்றாக தூங்குகிறேன், கால்கள் இலகுவாக இருக்கின்றன, என் மனைவியும் மீண்டும் புன்னகைகிறாள் என்றார். பெரிய மாற்றங்கள் விலையுயர்ந்த மருந்துகளில் தொடங்குவதில்லை. எளிய தேர்வுகளில் தொடங்குகின்றன. உங்கள் வாழ்க்கை அதில் சார்ந்திருக்கிறதென உணர்ந்து உண்பது முக்கியம். ஏனெனில் உண்மையில் அதுவே உண்மை. இரத்த ஓட்டம், வலிமை, சமநிலை, தம்பதிய நெருக்கம் இவை அனைத்தும் நீங்கள் விழித்ததும் உடலுக்கு அளிக்கும் சக்தியிலிருந்து தொடங்குகின்றன. இப்போது செய்ய வேண்டியது, இந்த 5 உணவுகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும், இன்றிரவே தயார் செய்யவும், விழித்த 1 மணி நேரத்திற்குள் உண்ணவும், தினமும் தொடரவும். ஊக்கம் வர காத்திருக்க வேண்டாம். இந்த பழக்கமே உங்களுக்கு ஊக்கமாக மாறும். சில நாட்களில் கால்களில் வித்தியாசத்தை உணருங்கள். மூச்சின் சீரை கவனியுங்கள். 1 மாதத்தில் நல்ல பொருளில் நீங்கள் புது மனிதராக உணரலாம். அடிக்கடி கவனிக்கப்படாத ஒன்று, நம்பிக்கை. பல முதியவர்கள் தசை பலவீனம் அல்லது இரத்த நாள அடைப்பு காரணமாக அல்ல, உடல் மாறும் என்ற நம்பிக்கையை இழந்ததால் விடுகின்றனர். நான் புரிந்து கொள்கிறேன். பல ஆண்டுகள், பல முயற்சிகள் தோல்வியடைந்த பின் இதனால் என்ன பயன் என்று நினைப்பது எளிது. ஆனால் நீங்கள் இதுவரை வாசித்திருந்தால் ஒரு விஷயம் உறுதி, நீங்கள் இன்னும் விடவில்லை. நீங்கள் ஆரோக்கியமாக, வலிமையாக, சுயமாக இருக்க விரும்புகிறீர்கள். அதுவே உங்கள் உள்ளுற்சாகம் இன்னும் உயிருடன் இருப்பதற்கான சான்று. மீண்டும் சுருக்கமாக நினைவூட்டுகிறேன். முழு முட்டை தசைகளை சீர் செய்து ஹார்மோன்களை ஆதரிக்கும்.
சியா விதையுடன் ஓட்ஸ் இரத்த நாளங்களை சுத்தம் செய்து அழற்சியை தணிக்கும். தர்பூசணி நைட்ரிக் ஆக்சைட்டை உயர்த்தி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். ஆவியில் வேக வைத்த சர்க்கரை வள்ளி கடலுப்புடன் கனிமச் சமநிலை, நரம்பு நிலை, நீர்ப்பாசனம் ஆகியவற்றைச் சீராக்கும். முக்கியமாக விழித்த பின் முதல் 1 மணி நேரத்தில் உண்ணுவது. இவை மாயை அல்ல, அறிவியல். வயதான இரத்த ஓட்டத்தை ஆதரிக்கின்றன, நரம்புகளை வலுப்படுத்துகின்றன, சமநிலையை தாங்கும் தசைகளுக்கு உதவுகின்றன, சிறுநீர் கட்டுப்பாட்டுக்கும் தன்னம்பிக்கையுடன் நடப்பதற்கும் துணை புரிகின்றன. இவை உங்கள் உடலுக்கான ஒரு செய்தி. நான் இன்னும் வாழ விரும்புகிறேன். முதுமை என்பது மறைவு அல்ல, மாற்றத்திற்கான அழைப்பு.